பாபா ஓர் கருணாலயம். என் அன்பின் பிரியமே, சமீப காலமாக எனக்கும் உனக்குமான உரையாடல் இப்படிதான் நடந்து கொண்டிருக்கின்றது. நீ இன்னும் கொஞ்ச காலம் அனைத்தையும் சகித்து கொண்டு இரு என்று நான் ஆலோசனை கூறிக்கொண்டே இருக்கின்றேன். ஆனால் நீயோ, அப்பா, எனக்கு இது எல்லாம் சாத்தியப்படாது, நிச்சயமாக ஒரு மாற்றம் வந்தாக வேண்டும், நான் அனுபவித்து வரும் இந்த நிலை மாறியே ஆக வேண்டும், நான் ஜெயித்த பிறகுதான் உன்னை நெருங்குவேன், அதுவரை எனக்கு நீ கண்டிப்பாக உதவிதான் ஆக வேண்டும் என்று கட்டளை போடுகின்றாய். என் கண்மணியே, அதுவும் சரிதான். நிச்சயமாக உன்னை நான் தாங்குவேன். உன் வாழ்வில் மாற்றத்தை உண்டாக்குவேன். இந்த மாற்றம் இப்பொழுது உனது இந்த தடுமாற்றம் போன்றோ ஏமாற்றம் போன்றோ இருக்காது. உனது வாழ்வில் மிக சிறந்த முன்னேற்றமாக இருக்கும். மற்றவர்களின் கண்கள் பார்த்து கொண்டு இருக்கும் பொழுதே நீ அவர்கள் முன்பே உயர்த்தப்படுவாய். இழப்புகளை தாண்டி அதன் வலிகளை உதறிவிட்டு வெறுமையான மனதுடன் என்னிடம் வா. நான் என்னிடத்தில் இருக்கும் லௌகீக சுகங்கள் அனைத்தையும் உனக்கு தருகின்றேன். இதனோடு ஆன்மீக சுகத்தையும் சேர்த்து வழங்குவேன். நீ என்னிடம் நெருங்கி வருவதற்கு முன்பு உன் மனதை நீ சற்று சுத்தம் செய். அதை சீர்படுத்தி வேண்டாத நினைவுகளையும் எண்ணங்களையும் தூக்கி எறிந்துவிடு. உன்னை விட்டு விலகி சென்றவர்களை மனதில் சுமந்து கொண்டே இருக்காதே. அந்த இடத்தை முதலில் காலி செய்து என்னை நிரப்பு. வருவார்கள் கண்மணி. ஒரு நாள் உன்னை வேண்டாம் என்று உதறி சென்ற அத்தனை உறவுகளும் நீதான் வேண்டும் என்று தவித்து கொண்டு உன்னை தேடி வரும் காலம் நிச்சயம் வரும். உன்னை வீழ்த்திவிட்டோம் என்று வெற்றிகளை கொண்டாடி கொண்டு இருக்கும் அவர்கள் எல்லாம் ஒரு நாள் உன் தரம் அறிந்து உன் தராதரம் அறிந்து கொண்டு நீ அவர்களை விட உயர்ந்தவன் என்று எண்ணங்கள் உருப்பெற்று உன்னை தேடி வருவார்கள். இப்பொழுது யாரெல்லாம் உன்னை ஏளனமாக பார்க்கின்றார்களோ அவர்கள் கண்கள் வியந்து பார்க்கும்படி ஒரு உயர்ந்த நிலையை நிச்சயம் அடைவாய். ஆனால் இந்த சாயின் வாக்கு மட்டுமே உன் வாழ்க்கை தரத்தை உயர்த்தி விடாது. உன்னுடைய முயற்சியும் நம்பிக்கையும் நிச்சயம் தேவை. மனதில் உள்ள குழப்பங்களை எல்லாம் எண்ணி கவலை வேண்டாம். எல்லாம் சரியாகிவிடும். இனி உன் வாழ்க்கை நிச்சயம் சந்தோஷமாக மாறும். என் மீது நம்பிக்கையுடன் இருப்பவர்களை இந்த சாய் ஒரு பொழுதும் கைவிட மாட்டேன் என்பதை நீ அறிந்திருக்கின்றாய் அல்லவா? பிறகு எதற்காக இத்தனை குழப்பங்கள், இத்தனை தயக்கங்கள்? என் அன்பு மகளே, உன்னோடு தான் நான் பேசிக்கொண்டிருக்கின்றேன். ஒரு தகப்பனாக உன் மீது கருணை கொண்டு உன்னை வழிநடத்தி கொண்டிருக்கின்றேன். உன்னை சுற்றி உனக்கு துரோகம் செய்பவர்களை பற்றியும் உனக்கு எதிரான மனிதர்களை பற்றியுமே சதா சர்வ காலமும் யோசித்து கொண்டிருப்பதால் உன்னுடைய நலன் விரும்பிகளை நீ தவற விடுகின்றாய். ஆம் கண்மணி, உன்னை சுற்றி உனக்கானவர்களை நான் படைத்து கொண்டுதான் இருக்கின்றேன். அவர்களை சரியாக அடையாளம் கண்டுபிடிக்க முடியாமல் நீ திணறிக் கொண்டிருக்கின்றாய். உன் மீது அக்கறை கொண்டு உனக்காக உன் நலனுக்காக உண்மையாக பரிதவிக்கும் ஒரு சிலர் மட்டுமே உன்னை எண்ணத்தால் சுற்றி இருக்கின்றார்கள். அவர்களின் பேச்சை நீ கேட்காமல் தள்ளிவிட்டால் அவர்களும் உன்னை விட்டு விலகி சென்று விடுவார்கள் அல்லவா? உன்னை ராஜாவாக உருவாக்கி அவர்களை மந்திரியாக உருவாக்கி வைத்திருக்கின்றேன். ஆகவே அவர்களது ஆலோசனைக்கும் செவிக்கொடு. இது சரியான ஆலோசனையா அல்லது இவர் சரியான நபர்தானா என்று உன்னால் முடிவெடுக்க முடியாத போது என்னை அழைத்துக்கொள். உன்னுடைய அத்தனை தயக்கங்களையும் தீர்த்து வைப்பதற்காகத்தானே தகப்பனாக நான் ஒருவன் இங்கிருக்கின்றேன். என்னோடு பேசு. மனதோடு மனதாக என்னிடம் பேசு. உன் மனதில் இருந்தபடி சரியான பாதையை நான் கூறுகின்றேன். அதை பின்பற்றி உன் வாழ்க்கையை நடத்தி வந்தால் நிச்சயம் வெற்றி மேல் வெற்றி பெறுவாய். இந்த வெற்றி உனக்கு நன்மையானதாகவும் உனது தலையை அலங்கரிக்க ராஜமணி முடியாகவும் இருக்கும். நீ பிறரால் போற்றப்படுவாய். உனது வருத்தம், கஷ்டம் அனைத்தும் பிறரது பாராட்டுக்கும் உனது மேன்மைக்கும் காரணங்களாக அமைந்துவிடும். ஆலோசனைகளை கேட்காத இதயம் குருடானது கண்மணி. அவர்களை திருத்த மகாதேவன் வந்தாலும் முடியாது. எனவே நல்ல ஆலோசனைகளை எவர் வழி கேட்டாலும் அதை நீ ஏற்றுக்கொள். நல்லவர்கள் இவர் என அடையாளம் கண்டுகொள். தீயவர்களை பற்றியே சிந்தித்து கொண்டு இருக்காதே.
உன்னை சுற்றி இருக்கும் நல்லவர்களை நீயும் பாராட்டி போற்ற துவங்கு. நீ சோர்ந்து போய் இருக்கும் காலங்களில் அவர்கள் உன்னை தேற்றுவார்கள். நீ குழம்பி தவிக்கும் காலங்களில் உனக்கான சரியான ஆலோசனையை அவர்கள் தருவார்கள். எல்லாம் சரியாகிவிடும், எழுந்து வா என்று உனக்கு உற்சாகமூட்டுவார்கள். அவர்களின் உள்ள விழியில் இருந்து நானே உன்னை தேற்றிக் கொண்டு இருக்கின்றேன். நானே உன்னை உற்சாகப்படுத்தி கொண்டு இருக்கின்றேன். என்னை அடையாளம் கண்டுகொள் கண்மணி. கடந்த காலத்தில் எது நிகழ்ந்திருந்தாலும் அதை கலக்கமில்லாமல் உணர்ந்து கொண்டு அதிலிருந்து பாடங்களை மட்டுமே கற்றுக்கொள். நிகழ்காலத்தை ஊக்கத்துடன் அணுகு. வருங்காலத்தை தைரியத்துடன் எதிர்கொள். கிடைக்காததையும் தவறவிட்டதையும் நினைத்து மனம் தளராதே. உனக்கு கிடைத்த உன் கரங்களில் இருக்கும் இந்த வரங்களை உன் மனதில் கொண்டு வா. எத்தனையோ நல்ல விஷயங்களை உனக்காக நான் செய்து கொண்டிருக்கின்றேன். எத்தனையோ வரங்களை நீ எதிர்பார்க்காத தருணங்களில் நான் உன்னிடம் சேர்த்து கொண்டிருக்கின்றேன். எத்தனை முறை மனம் உணர்ந்து நெகிழ்ச்சியோடு நன்றி சாயப்பா என்று நீ சொல்லி இருக்கின்றாய். என் அருகாமையை எத்தனை முறை நீ உணர்ந்திருக்கின்றாய். அத்தனையும் மறந்துவிட்டாய கண்மணி. நான் உன்னோடு இருக்கின்றேன் என்பதை நொடிக்கு நொடி ஒரு தரம் உனக்கு உணர்த்தி கொண்டே தான் இருக்கின்றேன். நீயும் அவ்வப்போது உணர்ந்து கொண்டு தானே இருக்கின்றாய். நீ இனி இறைவழியில் செல். இறைவனை நம்பு. அவர் திருப்பாதங்களை பற்றிக்கொள். நல்லவர்களை இறைவன் ஒரு பொழுதும் கைவிட மாட்டார். உன்னுடைய எல்லா விஷயங்களையும் என் பொறுப்பில் விட்டுவிடு. எதை பற்றியும் நீ தனியாக யோசிக்கவும் தனியாக வருந்துவதற்கும் தேவையில்லை. ஏனென்றால் நல்லவனோ கெட்டவனோ அதை நான் பார்ப்பதில்லை. என்னை நம்பி முழுமையாக சரணடைந்து விட்டவர்களை நான் புறம் தள்ளுவதில்லை. அவர்களுடைய அனைத்து விஷயங்களுக்கும் பொறுப்பேற்காமல் இருப்பதும் இல்லை. என் பிள்ளைகளை காப்பதே என்னுடைய வேலை. அவர்களின் நன்மை தீமை கணக்கை பார்த்து காப்பாற்றும் தன்மை உள்ளவன் அல்ல நான். அதை வேறு ஒருவன் பார்த்து கொள்வான். நான் தரும் நன்மைகள் அனைவருக்கும் பொதுவானவை. எனது தராசு தட்டுக்கள் யாருக்காகவும் இறங்குவதும் இல்லை, ஏறுவதும் இல்லை. அதே போல என்னை 40 ஆண்டு காலங்கள் வணங்கியவனாக இருந்தாலும் சரி, 4 நாட்கள் மட்டுமே வணங்கியவனாக இருந்தாலும் சரி, ஆத்மார்த்தமாக என்னை நோக்கி கூப்பிட்டால் உடனடியாக நான் பதில் கூறுகின்றேன். என் பிள்ளைகளுக்கிடையே எந்த பாகுபாடும் ஒருபொழுதும் நான் பார்ப்பதில்லை. எனவே நான் உனக்கு நன்மைகள் செய்வேனா, நான் உனக்கு துணை இருப்பேனா என்பதை எல்லாம் புறம் தள்ளிவிட்டு முழுமையாக இந்த சாயை நம்பு. சகலமும் உனக்கு பெற செய்வது இந்த சாயின் கடமை. இனி எந்த செயலும் செய்யும் பொழுதும் தைரியமாக செயல்படு. பயணத்தை நினைத்து வருந்தாதே. பாதையை நினைத்து கலங்காதே. முக்காலமும் நானே உனது துணை. என் ஆசிர்வாதங்கள் என்றும் உன்னோடு. உன் கரம் பற்றி நடக்க நான் இருக்கும் பொழுது எங்கெனம் வீழ்வாய்? உன்னுடைய வாழ்க்கை சக்கரத்தை சுழற்றுபவன் நான். உன்னோடு நான் இருக்கின்றேன். இனி ஒவ்வொரு நாளும் நன்மைகள் சூழட்டும். நலம் பெற்று வாழ்வாய். உன் எண்ணங்கள் எல்லாம் உன்னை பிரதிபலிக்கும். உன் கனவுகள் எல்லாம் நிச்சயம் நிறைவேறும். நீ விரும்பிய நன்மைகள் எல்லாம் நிச்சயம் உன்னை சூழும். அதுவரை நம்பிக்கையோடு காத்திரு. உன் சாயப்பா நான் இருக்க பயம் ஏன்? ஓம் சாய்ராம். ஜெய் சாய்ராம்.